நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் சந்தோஷமாயிருங்க. எல்லாம் கரம் கட்டுது வாங்கி தரது. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. எல்லா கரங்களை வாய் தரத கூட சேர்ந்து ஒரு நிமிஷம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷமா இருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா இருங்க. கரங்களை தட்டி வாயில திறந்து இருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த ஊழியரை ஆசீர்வதியும், ஆண்டவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், சபைகளை ஆசீர்வதியும், சபை மக்களை ஆசீர்வதியும். இந்த நாட்களில் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாக ஊழியர் குடும்பம் ஊழியர் செய்ய தேவன் ஆசீர்வதிப்பினாக. தொடர்ந்து எங்கள் ஆண்டவர் பிஷப் ராஜாயா மூலமாக, ஆண்டவர் இந்த வேளையில் நம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வந்த ஊழியர்கள் பலப்படுத்தப்படட்டும், திடப்படுத்தப்படட்டும், ஆண்டவர் சுகமாக்கப்படட்டும். ஆண்டவர் புதிய விசுவாசத்தை, புதிய தரிசனத்தை பெற்று ஆண்டவருடைய ஊழியங்கள் பெருக வளர தேவனுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி செயல்படும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். ஐக்கியத்தை நடத்துகிற எல்லாரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே செய்தி அளிக்கும்படி அழைத்து வந்த பாஸ்டர் சாந்தா ஜோஸ்வா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுமதித்த பாஸ்டர் காலேப் அவர்களுக்கும் அவருடைய எல்லா சகோதர உடன் தலைமை போதகர்கள் யாவருக்கும் என் நன்றியை, வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்திக் கொள்கிறேன். வந்திருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் என்னை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. பட்டுக்கோட்டை வட்டார பரிசுத்த ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகை இந்த நாளில் இந்த இடத்துல நடந்து கொண்டிருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
தேவ ஊழியர்கள் கூடி 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 ஜெபிப்பது தேவனுக்கு பிடிக்கும். என் ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், தேசம் அழிக்கப்படக்கூடாதபடிக்கு திறப்பிலே நிற்கிறவர்களை அவர் தேடின பொழுது யாரையும் காணவில்லை. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? ஜெபிக்கிறவர்களை தேடுகிறார், ஜெபிக்கிறவர்களை விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. ஜெபம் உங்களுக்கு தெரியாதா? வீட்டில் ஜெபிக்கிறீங்க, சபையில ஜெபிக்கிறீங்க, உபவாசித்து ஜெபிக்கிறீங்க, நண்பர்களோடு இணைந்து ஜெபிக்கிறீங்க. ஏன் இங்க நம்ம கூடி வந்திருக்கிறோம்? நாம் எல்லாம் ஜெபிக்கிறவர்கள் தான். ஆனால் தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ளே இருக்கிறது. நாங்க ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஒருமனமாய் இருக்கிறோம். அந்த தேவ அன்பினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்து எங்கள் தேசத்தில் 140 கோடி மக்களையும் ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துவோம் என்று கூடியிருக்கிறீர்களே, இதுதான் என் ஆண்டவருடைய நோக்கம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு வசனத்தை நாம் கவனிக்கலாம், தியானிக்கலாம். எடுத்தவங்க வேகமா வாசிங்க. கர்த்தர் நல்லவர், கிருபையாய் நம்மை நடத்துவாராக. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தையும் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தையும் நாம் கவனிப்போம். அசதியாய் இருக்க கூடாது, ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியிலே, ஆவிக்குள்ளே நீங்கள் அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அநேகர் ஊழியம் செய்யறாங்க, கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யாதபடி